ஊடகவியலாளர்னு பேரில் எங்களை வந்து கலாய்க்கிறதா நினச்சிக்கிட்டு என்னையோ பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா வாக்கெடுப்பு நடந்தது. இவர் கம்பீரமாக வெளியே சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தார். சரி எங்கடா ஸ்டாலினை காணுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் சொக்காய் கேட்டு இல்லை, ஒரு சாதாரணமான எப்பவும் இருக்கிற மாதிரி. அதுதான் அவருடைய அந்த ஒரு தெய்வீக தன்மைன்னு நான் சொல்லுவேன். அது எல்லாரும் கிடைக்கிறாது. என்னவோ நடக்கிறது நல்லதா நடக்குன்ற ஒரு நம்பிக்கை மனசுல இருக்குந்தா தான் அது. நம்ம என்ன தப்பு பண்ணோம், நமக்கு நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அவர் மறுபடியும் முதலமைச்சராக கண்டினியூ பண்ணோன்னு அதிமுகவில் இருக்க 1.5 கோடி தொண்டர்கள் அன்னைக்கு பதட்டத்தில் இருந்தான். அவர் பதட்டத்தில் இல்லை, அதை நேரில் நான் பார்த்தேன். அவர் வந்து தோல்வியை கண்டு எந்த நேரத்தில் அச்சப்பட்டவர் இல்லை. அப்படி பயந்திருந்தா, அச்சப்பட்டு இருந்தா அவர் என்னைக்கோ அரசியல்ல காணாம போயிருப்பார். இன்னும் சொல்ல போனா அவர் முதல் போட்டியிட்ட தேர்தலில் தோற்றவர். சார், இப்போ வந்து எடப்பாடியார் அவர்களை வந்து நீங்க கிட்ட அவர்கிட்ட பழகிருப்பீங்க. அவர் ஒரு எம்எல்ஏவோ, ஒரு கிளை செயலாளரோ, ஒரு பொதுச் செயலாளரோ, மாவட்ட செயலாளரோ இருந்திருக்காரு. அவர்கிட்ட நீங்க பார்த்த ஒரு வியப்பான ஒரு விஷயம்னா எதை சொல்லுவீங்க? இல்ல, புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு சாதாரண நிலையிலிருந்து அவர் ஒரு மாவட்ட செயலாளராக சட்டமன்ற உறுப்பினர் இருந்த காலத்திலிருந்து அவர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களுக்கு போயிருக்கேன். அவர் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கிற காலங்களில் அவர் என்னை அழைச்சிக்கிட்டு போய் கூட்டத்தை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஹோட்டலில் ஒன்றா சாப்பிட்டுட்டு அதை கொண்டு போய் அனுப்புகிற வரைக்கும் அவர் கிட்ட இருந்து செய்வார். அது அவருடைய இயல்பு என்பது ஒரு சாதாரண தொண்டன். என்ன கேட்டால் இன்றைக்கு இருக்கின்ற எடப்பாடியாரை அன்றைக்கு இருக்கின்ற எடப்பாடியார் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அன்னைக்கு வந்து ஒரு சாதாரண தொண்டருக்குரிய இலக்கணத்தோடு ஒரு அடக்கமாக அதிகம் பேசக்கூட மாட்டாரு, தேவையில்லாத எதையும் செய்ய மாட்டாரு. அவருடைய வேலை என்னவோ அது மட்டும்தான் செய்வாரு. அவர் எப்பவுமே அவருடைய நிலையில வந்து அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி, மாவட்ட செயலாளர் இருந்த போதும் சரி, எல்லா நேரங்கள்லையும் அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு பாமரத்தனமான ஒரு விவசாயியா தான் அவர் தன்னை வெளிப்படுத்திட்டு இருப்பார். எந்த ஆடம்பரமும், அதை விட அவர் பேச்சு கூட எது சரியோ அது மட்டும்தான் பேசுவார். அதிகமாலாம் பேசவே மாட்டார். இன்னும் சொல்ல போனா தனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடவே மாட்டார். ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு அரசியல்ல இருக்க சொல்ல எல்லாத்துலயும் அவங்க வந்து மூக்க நுழைக்கணும்னு விரும்புவாங்க. அவர்கிட்ட அந்த போக்கு கொஞ்சம் கூட கிடையாது. எது அவருக்கு தலைமை சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்வாரு. அதை தவிர வேற எதுலையும் அவர் தன்னுடைய கவனத்தை செலுத்த மாட்டார்ன்றது மட்டும் இல்ல, ஏறிட்டு கூட பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடான தொண்டர். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு திமுக சொல்ற மாதிரி அவருடைய அரசியல் எதிரிகள் அதிமுக துரோகிகள் சொல்ற மாதிரி அவர் ஒன்றும் தோல்விகளை பார்த்து பயந்தவரே கிடையாது. அவர் வந்து தோல்வியை கண்டு எந்த நேரத்தில் அச்சப்பட்டவர் இல்லை. அப்படி பயந்திருந்தா, அச்சப்பட்டு இருந்தா அவர் என்னைக்கோ அரசியல்ல காணாம போயிருப்பார். இன்னும் சொல்ல போனா அவர் முதல் போட்டியிட்ட தேர்தலில் தோற்றவர். சிறுவம்பாளையத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு அவர் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சார். ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சி அதுக்கு பிறகு அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காரு. அந்த நேரத்தில் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தாரு. 1987 நினைக்கிறேன் வெற்றி வாய்ப்பை இழந்தாரு. இழந்துட்டு வீட்டில் போய் படுக்கல. இந்த மாவட்டம் முழுவதும், அந்த ஒன்றியம் முழுவதும் அம்மா பேர்ல புரட்சி தலைவி, அப்போ அம்மா வந்து கொள்கை பரப்பு செயலாளர். அப்போ அம்மாவுக்கு ஆதரவா தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் கிடந்தெழுந்த போது அப்ப இவர் அம்மாவுக்கு ஆதரவா புரட்சி தலைவி பேரவையை அந்த பகுதியில் உருவாக்கினார். அப்படி உருவாக்குறதுடைய விளைவு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மரணத்திற்கு பிறகு 1989 சேவல்ல நின்று வெற்றி பெறுறாரு. அதுக்கு பிறகு 91 மறுபடியும் பொது தேர்தல் வருது. அதுக்குள்ள அதிமுக ஒருங்கிணைஞ்சு இரட்டை இலை மீட்டு 91 இரட்டை இலையில வெற்றி பெற்று அதே எடப்பாடி தொகுதியில வெற்றி பெறுறாரு. அதுக்கு பிறகு 96 தமிழ்நாடு முழுக்க அதிமுகவுக்கு ஒரு பெரிய சரிவு. புரட்சி தலைவி அம்மாவை வந்து எல்லாரும் வெற்றி வாய்ப்பை இழக்கின்ற நேரம் வந்தப்போ இவரும் வெற்றி வாய்ப்பை இழந்துடுறாரு.
96ல் 1996ல் அந்த அதே எடப்பாடி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்தார். அதோட போய் வீட்டில் அவர் படுக்கல, தோண்டு போல. அதுக்கப்புறம் தொடர்ந்து மாவட்ட இணை செயலாளர், அது போல மாவட்ட செயலாளர் மாதிரி பணிகள் தொடர்ந்து மேற்கொண்டு 98ல் 2 வருஷத்துல மறுபடியும் நாடாளுமன்ற திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெறார். 2 வருஷம் 96ல் தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்த போது அவரும் வெற்றி வாய்ப்பு இழந்தார். 2 வருஷத்துல 98ல் திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினரா அம்மா அவரை நிறுத்துறாங்க, வெற்றி பெறாரு. அதுதான் அவருடைய உழைப்பு. எப்படி ஒரு சாதாரண ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு வெற்றி வாய்ப்பு இழந்தவர் சட்டமன்ற உறுப்பினரா 2 வருஷத்துல வந்தாரோ, அதே போல எம்எல்ஏ தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்தவர் 2 வருஷத்துல எம்பி ஆனார். அதனால அவர் தோல்வியை பார்த்து அசந்ததும் கிடையாது, பயந்ததும் கிடையாது, பதுங்கிறதும் கிடையாது, பம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு தோல்வியும் வெற்றியும் ஒரு அரசியல்னா அப்படிதான் இருக்குன்ற மனநிலை அவர் இயல்பாகவே ஒரு விவசாயிக்குரிய அந்த பக்குவத்தோடு அவர் இருக்கிறதுனால அவரை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க என்ன வியப்பில் ஆடுத்தின சம்பவம் கேட்டீங்க, எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அவர் தமிழ்நாடு சட்டமன்றத்துல அவர் வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய சூழ்நிலை. அப்போ சாதாரணமா எல்லாரும் இவர் தொடர முடியாது, ஸ்டாலின் அப்ப கருணாநிதி உயிரோடு இருந்தார், கருணாநிதி ஏற்றி இவர் வெற்றி பெற்ற முடியுமா, அவருடைய அரசியல் பாரம்பரியம் என்ன, புரட்சி தலைவரையே பார்த்தவர், புரட்சி தலைவியை பார்த்தவர், இவரே ஒரு சாதாரண எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நிற்க முடியுமா, அதனால அவன் நம்பிக்கை வாக்கெடுப்புல இவங்களை கவுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க. அதை நம்பிக்கிட்டு அதிமுகவிலையும் பன்னீர்செல்வம் தலைமையில ஒரு 11 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அவரும் நாங்களும் உங்க கூட வரும்னு அவர் இருக்கிறவங்களாம் ஆளெல்லாம் திரட்டி வரட்டும் பார்த்துடலான்ட்டு அவரும் கூட ஸ்டாலினுக்கு பக்கத்துணையா நின்னார். தேர்தல் நடந்தது, வாக்கெடுப்பு நடந்தது இல்லை. அந்த சம்பவத்தை சொல்றேன். அதுக்கு முதல் நாள் நான் ராத்திரி ஒரு 9:30 10 மணி இருக்கும். அந்த நேரத்தில் அவர் வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போக சொல்ல அவர் வீட்டுல இருக்காரு, நான் போய் பார்க்க சொல்ல, எந்த நாளைக்கு சட்டமன்றத்துல வாக்கெடுப்பை சந்திக்க போறோம், எவ்வளவு பதட்டமா இருப்பாருன்ற இது இல்லாம சாதாரணமா ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு இந்த ஒன்ன என்ன நான் போனா கூப்பிட்டு பேசுறாரு. அந்த அறிகுறி அவர்கிட்ட அந்த பதட்டம், அந்த பயம், என்ன செய்யணும்ன்ற எதுவுமே இல்லை. ஒரு சாதாரணமான எப்பவும் இருக்கிற மாதிரி, அதுதான் அவருடைய அந்த ஒரு தெய்வீக தன்மைன்னு நான் சொல்லுவேன். அது எல்லாரும் கிடைச்சிடாது. என்னவோ நடக்கிறது நல்லதா நடக்குன்ற ஒரு நம்பிக்கை மனசுல இருக்குந்தாதான் அது நம்ம என்ன தப்பு பண்ணோம், நமக்கு நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாதான் அவர் மறுபடியும் முதலமைச்சரா கண்டினியூ பண்ணோம்னு அதிமுகவில் இருக்கிற 1.5 கோடி தொண்டர்கள் அன்னைக்கு பதட்டத்துல இருந்தான். அவர் பதட்டத்துல இல்ல, அத நேர்ல நான் பார்த்தேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனநிலை என்றது சாதாரணமா யாருக்கும் கிடைக்காது. நம்மளால கூட அது முடியவே முடியாது. ஆனா அவருக்கு இருக்காது. அதுதான் அவருடைய சிறப்பு. அந்த வெற்றியை தோல்வியை சமமா நினைக்கிற அந்த மனப்பக்குவம் வந்துட்டாலே அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க, எதையும் எதிர்கொள்கின்ற அந்த தைரியம் வந்துடும். அது அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க வாக்கெடுப்பு நடந்தது. எல்லாருமே என்ன சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி எங்க தேர போறாருன்னு எல்லா ஊடகங்களும், அன்னைக்கு நான் ஊடகங்கள்ல அம்மா கொடுத்த வாய்ப்புனாலும் எல்லா ஊடகங்களும் பேசுற நிலைமையில இருந்து அன்னைக்கு விவாதங்களுக்கு காலையிலேயே ஆரம்பிச்சுட்டாங்க. கச்சேரிக்கு போயிட்டு நானும் உட்காந்துருக்கேன். எல்லாம் ரொம்ப தெம்பா இருக்கிறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அதிமுக சரித்திரம் முடிஞ்சிட்டு எல்லாம் கிண்டல் பண்றாங்க, பேசவும் செய்யறாங்க. அப்போ ஊடகவியலாளர் பேர்ல எங்களை கலாய்க்கிறதா நினைச்சிட்டு என்னவோ பேசிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா வாக்கெடுப்பு நடந்தது. இவர் கம்பீரமா வெளியே சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தாரு. சரி, எங்கடா ஸ்டாலினை காணுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல சொக்காய் கிச்சின்னு என்ன அடிச்சுட்டாங்க. கவர்னர் கிட்ட போய் ஐயோ என்ன அடிச்சுட்டாங்க, என்ன மெச்சிட்டாங்க, என்ன இது பண்ணிட்டாங்கன்னு கதறினாரு. அதுதான் எடப்பாடி பழனிசாமி. அதனால அவர் எப்பவுமே கலங்க மாட்டார், பயப்பட மாட்டார், தயங்க மாட்டார். எதிரிக்கு என்ன தரணுமோ அது எப்போ தரணுமோ அதை அப்போ தருவாரு. அதனால இன்னைக்கு அவருடைய எதிர்ப்பாடுகளாக இருந்தாலும் துரோகிகளாக இருந்தாலும் விரைவில் அதற்குரிய பலனையும் தண்டனையும் பெறுவார்கள். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா சொன்னது போல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் ஆட்சியை தமிழ்நாட்டை ஆளும், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றும். அதுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய வடிவத்தில் இன்றைக்கு அதிமுக காப்பாற்றப்பட்டிருக்கிறது. 2026 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் புரட்சி தலைவி
என்கின்ற மாபெரும் மக்கள் சக்தியும் புரட்சித் தலைவர் என்கின்ற ஒரு இறை சக்தியும் அவருக்கு துணை இருக்கு, பக்கபலமா இருக்கு, அவர் மனசுல குடியிருக்கு. அதனால அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார். தமிழ்நாடு காப்பாற்றப்படும், மக்கள் மீட்கப்படுவார்கள். நிறைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.